ஜனநாயகனுடைய ட்ரைலர் அது ரெகுலரான மசாலா படம் ட்ரைலரா இருக்கு. அதாவது இந்த பவன் கேசரி அந்த படத்தினுடைய காட்சியில அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படத்துல பாலையா கட்டியிருக்க வாட்சை கூட விஜய் அப்படியே கட்டியிருக்காரு. எதுவுமே மாத்தல. எங்க எடுத்தாங்களோ அதே இடத்துல எடுத்திருக்காங்க. எப்படி காட்சி அமைப்பு இருந்துச்சோ, எப்படி ஃப்ரேம் வச்சிருந்தாங்களோ அப்படியே டிப்பிக்கலா காப்பி அடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு தெலுங்கு படத்தை அப்படியே காப்பி அடிக்கிறதுக்கு எதுக்கு தமிழ் படம் எடுக்கணும்? அதுக்கு அந்த படத்தையே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்லாம் சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாலுமே அது உண்மைதான். அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இது விஜயோட கடைசி படம். பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. விஜயோடைய ரசிகர்கள் இந்த படத்தை பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ட்ரைலரை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. அது விஜய் படத்தினுடைய ட்ரைலர், அது மாற்று கருத்து கிடையாது. விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. ஒரு மாஸான ஒரு ஆக்ஷன் ஹீரோ அந்த படத்துல நடிச்சிருக்காரு. அது அவருடைய படமா தான் இருக்கே தவிர புதுசா அதுல எதுவும் இல்லை.